செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் திருமாந்துறையில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய 16 வரி பாடல். ஆங்குடல் வளைந்து என்று தொடங்குகின்ற அருமையான பாடல். இது தற்பொழுது மாந்துறை என்ற பெயரிலே நிலவி வருகிறது. லால்குடிக்கு முன்னேயும் வாளாடிக்கு இரண்டுக்கும் நடுவிலே அமைந்துள்ள ஒரு அழகான கிராமம். வாய்க்கால் சுற்றி ஓடிக்கொண்டிருந்தது. தற்பொழுது புண்ணியவான்களால் அந்த வாய்க்காலை மூடிவிட்டார்கள். 3.5 அடி ஆழத்திற்கு அந்த தண்ணீர் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருந்தது. நான் கூட அதிலே குளித்திருக்கிறேன். அது வாளாடி வரை செல்லும். காவிரியிலிருந்து முக்கம்பிலிருந்து பிரியக்கூடிய அந்த வாய்க்கால். தற்பொழுது இந்த வாய்க்கால் இருந்த இடமே தெரியவில்லை. அப்படி இருக்கிறது அந்த ஊர். இருந்தும் வளம் குறையவில்லை மாந்துறையிலே. சந்தம் தாந்தன தனந்த தாந்தன தனந்த தாந்தன தனந்த தனதான தாந்தன தனந்த தாந்தன தனந்த தாந்தன தனந்த தனதான ஆங்குடல் வளைந்து நீங்கு பள் நெகிழ்ந்து அஞ்சு தளர் சிந்தை தடுமாறி. ஆங்குடல் வளைந்து நீங்கு பள் நெகிழ்ந்து ஆய்ந்து தளர் சிந்தை தடுமாறி. ஆந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று இடையோடே. ஆந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே. உங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர்வழிந்து உயிர் போமுன். உங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர்வழிந்து உயிர் போமுன். ஒங்குமையில் வந்து சேன்பெறை செய்து ஒங்குமையில் வந்து சேன்பெறை செய்து ஊன்றிய பதங்கள் தருவாயே. ஊன்றிய பதங்கள் தருவாயே. ஒங்குமையில் வந்து
சேர்பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே. ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர்வழிந்து உயிர் போமுன் ஓங்குமயில் வந்து சேர்பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே. வேங்கையும் உயர்ந்த தீம்புண மிகுந்த வேந்திழையின் என்ப மணவாளா. வேங்கையும் உயர்ந்த தீம்புண மிகுந்த தீம்புணம் இருந்த வேந்திழையின் என்ப மணவாளா. வெங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த வேந்திழையின் இன்ப மணவாளா. வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே. வேண்டிய பதங்கள் புரிவோனே. வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே. மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா. மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா. மாந்தர்த்தவர் உம்பர் கோன் பரவி நின்ற மாந்தர் தவர் உண்பர் கோன் பரவி நின்ற மாந்துரைய மந்த பெருமாளே. மாந்தர் தவர் உம்பர் கோன் பரவி நின்ற மாந்துரைய மந்த பெருமாளே. ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர்வழிந்து உயிர் போமுன் ஓங்குமயில் வந்து சேர்பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே. ஊன்றிய பதங்கள் தருவாயே. மாந்துரை அமர்ந்த பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். ஆங்குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து ஆய்ந்து தளர் சிந்தை தடுமாறி நன்றாக இருந்த குடல் வளைவுற்று கூன் விழுந்து விழ வேண்டிய பற்கள் தளர்ச்சி அடைந்து ஆய்ந்து ஓய்ந்து மனம் தடுமாற்றம் அடைந்து இந்த உடலிலே வயதாக ஆக நமக்கு முதுகு தண்டிலே பலம் இல்லாமல் போய் குடல் சுருங்குவதால் அது முன்பக்கமாக வளைந்து கூன் விழுந்து விடுகிறது. வயதானால் கூன் முதுகு வந்து விடுகிறது. அதுபோல் இந்த பற்களும் ஒரு
8, 9 வயதிற்குள்ளாக பால் பற்கள் என்று சொல்லுவார்கள். அவை அனைத்தும் விழுந்துவிட்டு பிறகு பற்கள் முளைக்கும். அந்த பற்களும் ஒரு 70, 75 வயதாகும் பொழுது ஆட்டம் கண்டு ஒவ்வொன்றாக விழுந்து பொக்கைவாய் என்று கூறப்படுகின்ற அளவிற்கு பற்களிலே பலமில்லாமல் ஒவ்வொன்றாக விழுந்துவிடும். 90 வயதானால் மீண்டும் 95 வயது ஆகும் பொழுது மீண்டும் அந்த பற்கள் முளைப்பதற்கு வாய்ப்புண்டு என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது இந்த வரிசையிலே வளர்வதில்லை. நீங்கு பல் நெகிழ்ந்து ஆய்ந்து சுழற் சிந்தை தடுமாறி, இந்த ஒவ்வொரு வேலையாக சென்று வேலை செய்து ஆய்ந்து ஓய்ந்து மனது தடுமாற்றம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று நாம் தடுமாற்றம் அடைவோம். கைகூட சில பேருக்கு நடுக்கம் எடுக்க ஆரம்பித்துவிடும். ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து, ஆர்ந்துள்ள என்றால் நமக்கு வரவேண்டிய கடன்களை வாங்க வேண்டிய இடங்களில் வாங்கி, நமக்கு தர வேண்டியவர்கள், நாம் கடனாக சில பேருக்கு பணம் கொடுத்திருப்போம். அதை வாங்குவதற்கு அவரிடம் சென்று போய் கேட்டு வாங்கி ஆண்டு பல சென்று கிடையோடே, இவ்வாறே பல ஆண்டுகள் செல்ல படுத்த படுக்கையாகி, கிடை என்பது அவன் கிடக்கிறான் அப்படி என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி அந்த ஆன்மா உடல் எடுத்தது தானாக எந்திரிந்து உட்கார முடியாது, செயல்களை செய்ய முடியாது, படுத்த படுக்கையாக இருப்பதைத்தான் கிடையோடே என்பார்கள். ஊங்கிருமல் வந்து மிகுந்த இருமல் நோய் ஏற்பட்டு, இந்த பகலிலும் சரி இரவிலும் சரி அவர்களுக்கு இருமல் வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் மிகுந்த இருமல் வந்து வீங்கு குடல் நொந்து, வீங்கும் குடலும் நோயுற்று, குடலிலே செரிமானம் இருக்காது சரியாக. இந்த ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட் என்று சொல்லுவார்கள், அது வீங்கிவிடும். அது மலமூத்திரங்களை விசர்ஜனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு மிகவும் சிரமம் ஏற்படும். வீங்கு குடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர் போமுன், இந்த சோர்வு அடைந்ததால் உணர்ச்சியும் அடங்கி உயிர் போவதற்கு முன்பாக, இந்த உடல் வயதான பிறகு ஒவ்வொரு அவயவங்களும், கண், மூக்கு, காது, செவி, தோல், இவையெல்லாம் உணர்ச்சி அற்று போய்விடும். இந்த தோலிலே எறும்பு ஊறினாலும் அவர்களுக்கு தெரிவதில்லை. தொடு உணர்ச்சியும் இருக்காது. கண் பார்வை மங்கி அதிலே புளிச்சை தட்டிவிடும். அந்த பார்வையிலே யார் வந்திருக்கிறார்கள் என்பதை ஒருத்தர் பக்கத்தில் இருப்பவர் சொன்னால்தான் தெரியும். ஊரிலிருந்து பையன் வந்திருக்கிறான் என்றால் வாய் பேச முடியாது. ஆகையால் தலையை மட்டும் மாட்டுவார்கள், காது மட்டும் கேட்கும். நான் பலமுறை கூறியிருக்கிறேன், காதுதான், அந்த அவயவம்தான்
நமக்கு ஆன்மாக்களுக்கு முதலிலே உபயோகப்படுகின்ற செவிதான் நமக்கு முதலில் உணர்ச்சியை கொடுக்கிறது. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த காதுகள் கேட்க ஆரம்பித்து விடுகின்றன. அதுபோல் இறக்கும் வரை காதுகள் நன்றாக கேட்கும். மற்ற எல்லா அவயவங்களுக்கும் அதை தடுத்து நிறுத்திவிடலாம். பார்க்க வேண்டாம் என்றால் கண் இமையை வைத்து மூடிக்கொண்டு விட்டால் பார்க்க முடியாது. சுவாசத்தை கூட 1 நிமிடம் 2 நிமிடம் நிறுத்திவிடலாம். வாய் பேசாமல் இருப்பதற்கு வாயை மௌனமாக வைத்துக் கொண்டு விடலாம். யாரும் தொடாமல் இருந்தால் தொடு உணர்ச்சியே இருக்காது. மலஜலங்களை கூட அடக்கிவிடலாம். ஆனால் காது மட்டும் எங்கிருந்து ஒலிகள் கேட்டாலும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அதை தடுத்து நிறுத்த இந்த ஆன்மாக்களால் முடியாது. நல்ல வார்த்தைகள் கேட்டால் அது மனதுக்கு மிகவும் இனிமை. திருப்புகழ், திருவாசகம் போன்ற தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், இப்படி நூல்களை கேட்டால் அந்த காது மனதிற்கும் திடத்தை கொடுக்கும். ஆகையால் நாம் இதையெல்லாம் இளமையிலேயே அதை கேட்டு கேட்டு பழக வேண்டும். அப்பொழுதுதான் உயிர் போவதற்கு முன்பு நாம் இறைவனுடைய சிந்தை நமக்கு வரும். திடீரென்று இறைவனது சிந்தை வருவது என்பது இயலாத காரியம். ஓங்கு மயில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே. விளங்கி நிற்கும் மயில் மீது முருகா நீ வந்து யான் விண்ணுலகை அடைவதற்கு நீ மனம் இறங்கி சேன் பெற இசைந்து, நீ மனம் இறங்க வேண்டும், நான் உன்னுடன் விண்ணுலகத்திற்கு வர வேண்டும். மனம் இணங்கி ஊன்றிய பதங்கள் தருவாயே, நிலை பெற்ற உன்னுடைய திருவடிகளை தந்து அருள வேண்டும் முருகா என்று வேண்டிக் கொள்ளுகிறார் முருகனிடம் அருணகிரிநாதர். இந்த பாடலை யார் பாடினாலும் அவர்களுக்கு அப்படியே நடக்கும். வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் மிகுந்த வேங்கை மரங்களும் உயரமான இனிய திணை பயிர்களும் மிகுந்த வயலிலே இருந்த ஏந்தினையின் இன்ப மணவாளா, அழகிய தேவி வள்ளியின் இனிய மணவாளனே, வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதமிஞ்ச வேண்டிக் கொள்ளும் அடியார்கள் கொண்டுள்ள பதவி மேம்பட்டு விளங்க. இந்த பதவி என்பது நாம் நாளுக்கு நாள் முருகனிடம் பக்தி செலுத்தி நம்மளை உயர்வாக கொண்டு போகும் பொழுது நாம் அந்த முருகனுடைய படத்தையோ விக்கிரகத்தையோ இல்லாமல் மனத்திலேயே அவன் குடிகொண்டு விடுவான். அப்படி உயர வேண்டும். அதுதான் நமக்கு பதவி. வேண்டிய பதங்கள் புரிவோனே, அவர்கள் விரும்பிய திருவடிகளை அருள் புரிபவனே, உன்னுடைய திருவடிகளை தந்து அருள்பவனே முருகா,
அடியார்கள் கொண்டுள்ள பதவி மேம்பட்டு விளங்க உன்னுடைய திருவடிகளை அருள் புரிவாயாக. புரிவாளனே, மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாம்பழம் உடைந்து, அங்கே அதிகமான மாமரங்கள் இருந்து அதிலிருந்து அந்த மாம்பழம் உடைந்து விழுந்து அதன் சாறு வயலில் நிறைந்து தேங்க வயல் வந்து மாம்பழச்சாறு வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா, சிறந்த நெற்பயிர் விளையும் வளமான சோழ நாடனே முருகா. இங்கு நான் கூறினேன் அல்லவா, இந்த சிற்றூரை சுற்றி ஒரு வாய்க்கால் ஓடியது. இப்பொழுது அந்த வாய்க்கால் இல்லை. இருந்தாலும் அங்கே நல்ல விளைச்சல், நெல், மாம், தென்னை இவையெல்லாம் விளை. மாந்தவர் உண்பர் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே, மனிதர்களும் தபசிகளும் தேவேந்திரனும் பரவி போற்ற நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே, திருமாந்துரை என்ற தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இதிலே குறிப்பிட்டுள்ளார் அருணகிரிநாதர். ஆங்குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து ஆஞ்சு தளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே உங்கிருமல் வந்து நீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர்வழிந்து உயிர் போமுன் உங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர்வழிந்து உயிர் போமுன் ஓங்கு மயில் வந்து சேன்பெற இசைந்து ஒன்றிய பதங்கள் தருவாயே, ஒன்றிய பதங்கள் தருவாயே. வெங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த வேந்திழையின் இன்ப மணவாளா, வெங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த வேந்திழையின் இன்ப மணவாளா, வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே, வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே. மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா, மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா, மாந்தர் தவர் உம்பர் கோன்பரவி நின்ற, மாந்தர் தவர் உம்பர் கோன்பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே, மாந்துரை அமர்ந்த பெருமாளே. உங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர்வழிந்து உயிர் போமுன் ஓங்கு மயில் வந்து சேன்பெற இசைந்து
ஊன்றிய பதங்கள் தருவாயே மாந்துரை அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.